வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மாடி தோட்டத்தில் புதுசாக நம்ம விதைகள் போட்டதுலேருந்து ஒரு 3 பூக்கள் மலர்ந்துருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம கிராஃப்டிங் பண்ண செடிகளுமே அழகாக பூக்கள் வச்சுருக்குதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு. இந்த பூ நான் நிறைய வீடியோக்களில் காமிச்சிருக்கிறேங்க. எப்போ பூக்கள் வச்சாலுமே இது மாதிரி கொத்தாக தான் பூக்கள் வைக்கும் அப்படின்ட்டு. இது தாய் செடி தாங்க. இதில் இந்த முறை பூக்கள் குறைவாக தாங்க இருக்குது. ஒரு விதை வச்சுருக்குது பாருங்கள். ஆனால் இது நம்ம கிராஃப்டிங் பண்ண செடிகளில் நிறைய பூக்கள் வச்சுருக்குது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறேன். பாருங்கள், இதில் தான் நம்ம போன வாரம் வீடியோ போட்டிருந்தோங்க. அதில் அப்போ 2 பூக்கள் தான் இருந்தது. ஒவ்வொரு செடியிலையுமே 2 அல்லது 1 பூக்கள் தான் இருந்தது. ஒரு வாரத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் நிறைய வச்சுருக்குது அப்படின்ட்டு. இது பாருங்கள், ஒரு சின்ன செடி தான், பார்க்குறதுக்கே அழகாக போன்சாய் மாதிரி இருக்குது பாருங்கள், மரம் மாதிரி. இதுலேயுமே பூக்கள் நல்லாவே வச்சுருக்குதுங்க. அந்த செடியிலையுமே இதே கலர் தான், அதுவுமே நிறைய பூக்கள் வச்சுருக்குது. இந்த பிங்க்குமே பாருங்கள் 2 செடியில் பூக்கள் மலர்ந்துருக்குது. இதுவுமே பாருங்கள், இது நிறைய கலர்ஸ் இதில் கிராஃப்டிங் பண்ணியிருப்பேன். அதில் 2 கிளையில் இது நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே எப்போவுமே இது மாதிரி கொத்தாக தான் பூக்கள் கொடுக்குது நமக்கு. இந்த செடியிலையுமே பாருங்கள், நான் போன வாரம் காமிச்சப்போ 2 பூக்கள் தாங்க இருந்தது. இப்போ பாருங்கள் நிறைய பூக்கள் வச்சுருக்குது. பொதுவாக கிராஃப்டிங் பண்ணி எத்தனை மாதத்தில் நமக்கு பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ நம்ம கிராஃப்டிங் செஞ்சு கரெக்டாக 3 மாதம் ஆகுதுங்க. நான் கிராஃப்டிங் பண்ணது மட்டும் இல்லைங்க, சில செடிகள் இதில் அப்ரூவ் பண்ணியே நான் வச்சுருந்தேன். எல்லாமே அதை நம்ம இப்போ ரீபார்ட் பண்ணியும் வச்சதுதாங்க. அப்படி இருந்துமே பாருங்கள் நமக்கு 3 மாதத்தில் நல்லா பூக்கள் கொடுத்துருக்குது. இந்த செடியுமே இப்போ நம்ம இந்த 3 மாதத்தில் இந்த செடிகளோடு நம்ம ஒன்றா கிராஃப்டிங் பண்ணதாங்க. இதில் 2 கலர் கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன். இது முன்னாடியே பண்ணதுங்க. இந்த பிங்க் இதுதான் நம்ம இப்போ பண்ணது. இந்த ஒரு கிளையில் அதுலேயுமே பாருங்கள் அழகாக 2 பூ வச்சுருக்குது பாருங்கள். இந்த 2 கலருமே ஒரே செடியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஒயிட் சிங்கிள் பெட்டல் பாருங்கள், இது நமக்கு புதுசாக சீட் க்ரௌண்ட்லேருந்து நமக்கு வந்தது தாங்க. 2 பூ வச்சுருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த செடி பாருங்கள் ஒரு குட்டி போன்சாய்ங்க. இது நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அது பூ வச்சதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அழகாக ஒரு ரெட் சிங்கிள் பெட்டலில் பூ வச்சுருக்குது பாருங்கள். இது பாருங்கள் ஒரு சின்ன செடி தாங்க, ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கிறேன். இது மாதிரி போன்சாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வச்சதாங்க. அதில் பாருங்கள் நான் ஏற்கனவே காமிச்சப்போ சொல்லியிருந்தேன், இதில் பூ மலரும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இது நேற்று தாங்க மலர்ந்தது. பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன ஒரு பாக்ஸில் நான் 4 செடி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் விதை போட்டு வந்தது தான். அதில் ஒரு புது கலர் மலர்ந்துருக்குது பாருங்கள். இது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த கலர் தாங்க, இருந்தாலுமே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த 2 சீட் க்ரௌண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் சிங்கிள் பெட்டல், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். குறிப்பாக இந்த போன்சாய் பூ வச்சுருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடினியம் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.